இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண அடுத்த நாள் இவர் காணாமல் போயிட்டாரு. இது வெறும் கதை இல்லை, இது தமிழ்நாட்டில் நடந்த உண்மையான சம்பவம். இந்த வீட்டுக்குள்ளே போன 7 பேரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் கடைசியாக பார்த்துருக்காங்க. அது என்ன விஷயம்னு நான் இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இந்த வீடு ஒரு சின்ன ஊரில் 20 வருஷமா பூட்டியே இருக்கு. 2004க்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள யாரும் வசிக்கல. ஆனால் இந்த வீட்டுக்குள்ள போறவங்க மட்டும் எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. முதல்ல உள்ள போனவன் கரண்ட் ரிப்பேர் பண்ண வந்த ஒரு எலக்ட்ரீஷியன். 10 நிமிஷத்துக்குள்ள அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். வாசல்ல அவன் செருப்பு மட்டும்தான் கிடைச்சது. இது ஆக்சிடென்ட்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அடுத்த 2 வருடத்துல இன்னும் 3 பேர் இதே மாதிரி காணாம போனாங்க. 4 பேருமே கடைசியா ஒரே இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அந்த இடம் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு படிக்கட்டுக்கு கீழே தான். போலீஸ் உள்ள போனப்போ செவுத்துல ஒரு சென்டென்ஸ் எழுதி இருந்துச்சு, ப்ளீஸ் டோன்ட் கம் இன்சைட். அந்த எழுத்து எல்லாமே ஃப்ரெஷ் பிளட்ல எழுதியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த பிளட் யாரோடதுன்னு தெரியல. உள்ள போன ஒரு நபர் தன்னுடைய கேமரால இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. போலீஸ் அந்த கேமரா செக் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். இந்த மாதிரி நிறைய ஆடியோஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா எதுவுமே கிளியரா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. இந்த வீட்டுக்குள்ள போன 2 ஃபேமஸான பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள நீங்க போக போக நீங்க அதிகமா நேசிக்கிறவங்களோட குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரலை நீங்க பின்தொடர்ந்து போனீங்கன்னா உங்களால திரும்பி நிஜ உலகத்துக்கு வரவே முடியாது. இது எதையோ நம்பாத ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். வந்துட்டு அவனோட நண்பனுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறான். என்னன்னா, அவனோட அம்மா அவனை வா வான்னு கூப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறான். அதுதான் அவன் கடைசியா அனுப்பிச்ச வாய்ஸ் சேட். ஆனா அவன் அம்மா இறந்து 2 வருடங்கள் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் அந்த வீட்டில் நடந்துச்சு. ஒரே வீடு, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல். அப்பதான் ஒரு இன்ஸ்பெக்டர் ரியலைஸ் பண்ணாரு, இந்த வீடு மனித நிகழ்வுகளை தான் பயன்படுத்துதுன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டுக்குள்ள மெதுவா போக ஆரம்பிச்சாரு. உள்ள போகும்போது நிறைய மர்மமான விஷயங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் சடனா ஒரு குரல் அவருக்கு கேக்குது. அப்பா, தன்னோட மகன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆனா அதே குரலை அவர் இப்ப கேட்டாரு. அவரு ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த குரலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபாலோ பண்ணிட்டு போய் அவரு நின்ன இடம் எது தெரியுமா? அந்த ஸ்டேர் கேஸ்க்கு அடியில தான். அங்க அந்த குரல் அவரை உள்ள வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில அவரும் அதே இடத்துல இறந்து கிடந்தாரு. அப்படி அந்த வீட்டுல என்னதான் நடந்திருக்கோ? இந்த வீடு கட்டப்பட்டதுக்கு முன்னாடி சாதாரணமான இடம் இல்ல. அங்க இருந்தது ஒரு மென்டல் அசைலம். 1940களில் கட்டப்பட்ட இந்த மென்டல் அசைலம்ல நிறைய வார் சேவியர்ஸ், சைல்டு அபியூஸ் விக்டிம்ஸ் அண்ட் குடும்பத்துல கொலை பண்ணப்பட்ட ஆட்கள் தான் நிறைய இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ட்ராமடைஸ்டாகி இருந்தாங்க. அவங்களோட நினைவுகளை அவங்கள அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுச்சு. இந்த அசைலம்ல ஒரு ஃபேமஸான டாக்டர் இருந்தாரு, டாக்டர் ஜான், மெமரி ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட். அவரு நம்பின தியரி என்னன்னா, மனிதரோட நினைவுகளை உடம்புல இருந்து பிரிக்க முடியாது. அப்படி மெமரி ரிமூவ் பண்ணிட்டா ட்ராமா கியூர் ஆகிடும். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. பேஷண்ட்ஸோட வேர்ஸ்ட் மெமரிஸை ஹிப்னாசிஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி தெரப்பி மூலியமா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாரு. இப்படி எல்லா வைப்ரேஷன்ஸையும் ஒரு ரூம்ல ஸ்டோர் பண்ணி வைக்க பார்த்தாரு. அந்த ரூம் தான் இப்போ எல்லாருமே இருந்ததுக்கு காரணமா இருந்துச்சு. ஆரம்பத்துல சில பேஷண்ட்ஸ் கியூர் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ரூம்ல ஒவ்வொரு மெமரியும் ஒரே இடத்துல சேர ஆரம்பிச்சது. ஃபியர், ரிக்ரெட், கடைசி வார்த்தைகள். அண்ட் சில பேர் அதே இடத்துல இறந்தும் கூட போயிருந்தாங்க. அங்கே போன சில டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரூம்ல நிற்கும்போது நம்மளோட தாட்ஸ் எக்கோ ஆகுதுன்னு சொன்னாங்க. 1957 ஒரு நடுஇரவு அந்த அசைலம்ல கரண்ட் ஃபெயிலியர், பேக்கப் ஜென்ரேட்டர் வேலை செய்யல. இப்போதான் அந்த கொடூரமான விபத்து நடந்துச்சு. 42 பேஷண்ட்ஸும் ஒரே நேரத்தில் அந்த ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. கதவு லாக் ஆயிடுச்சு, லைட்ஸ் இல்லை. ஆனால் அந்த மிஷின் இன்னும் ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. அந்த ரூமில் இருந்த எல்லாருமே பயத்தாலேயோ வலியினாலேயோ நினைவுகளாலேயோ அதே இடத்துல இறந்து போனாங்க. அடுத்த சில வருடங்களில் அந்த அசைலமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பில்டிங் டெமோலிஷ் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் மேலேயே இந்த வீட்டை கட்டினாங்க. ஆனால்
அந்த மனித நினைவுகள் அதே இடத்துல ட்ராப் ஆகி அங்கேயே தான் இருந்தது. அதனால தான் உள்ள போறவங்க அவங்களோட வர்ஸ்ட் மெமரியே வாய்ஸ் மாரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கேஸ்ல நடந்தது கோஸ்ட் அட்டாக் இல்ல, அவரோட ஓன் மைண்ட் அட்டாக் தான். அந்த ரூம் அவர உள்ள வர வச்சு தன்னோட சன்னுக்கான டெத்த செலிப்ரேட் பண்ண வச்சு ஆம்பிஃபை பண்ணியிருக்கு. இந்த மாரி தான் அந்த வீட்டுக்குள்ள போன எல்லாருமே இறந்துட்டதா கருதப்படுது. இன்ஸ்பெக்டர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த போலீஸ் டீம் அந்த வீட்ட ஃபுல்லா சீல் பண்ணாங்க. சீல் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் அந்த ஸ்டேர்கேஸ்க்கு அடியில இருந்த வால உடைச்சு, ஃப்ளோர டிக் பண்ணி அந்த பழைய அசைலம் இருந்த ரூம கண்டுபிடிச்சாங்க. அந்த ரூம்ல மெஷின்ஸ் எல்லாமே ரஸ்ட் ஆகி, சேர்ஸ் எல்லாமே உடைஞ்சு, வால் ஃபுல்லா ஸ்க்ராட்ச் மார்க்ஸா இருந்துச்சு. அந்த ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் எல்லாமே அந்த 42 பேரோட ஸ்ட்ரகிள் மார்க்ஸ். ஆனா இன்ஸ்பெக்டரோட பாடி அந்த ரூம்ல எங்கேயுமே தேடி கிடைக்கல. பட் அவர் கொண்டு போன ஒரு வீடியோ கேம் மட்டும் அங்க அவங்களுக்கு கிடைச்சது. போலீஸ் அந்த கேம ரிகவர் பண்ணி டேட்டாஸ்ல பார்த்தப்ப தான் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் அவங்க பார்த்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேரமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அவர உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சற மாரி அந்த வீடியோ இருக்கு. ஆனா அவர தவிர அந்த வீடியோல வேற யாருமே கவர் ஆவல. இன்னைக்கு இந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே யாராவது அந்த வீட்டு பக்கத்துல போனா தனக்கு தெரிஞ்சவங்க குரல்ல தன்னை அழைக்கிற மாரி இருக்குன்னு இன்ன வரைக்கும் சொல்றாங்க. அப்படி உண்மையாலுமே இந்த வீட்ல மெமரீஸ் அண்ட் தாட்ஸ் மேல இருக்கிறாங்களா? இல்ல வேற ஏதாவது சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இவங்கள கொல்லுதா? இன்ன வரைக்குமே இது ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. இப்படி இருக்க ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போவீங்களான்னு மறக்காம நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.